ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம 9th ஸ்டாண்டர்ட் லெசன் 2ல பண்டைய நாகரிகங்கள் சிந்துவெளி நாகரிகத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 6th ஸ்டாண்டர்டில் சிந்துவெளி நாகரிகத்தை பற்றி கொஞ்சம் பார்த்துருக்கோம். ஸோ இதில் நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். ஹரப்பா நாகரிகம் இது இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் 1.3 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரவி இருந்தது. இந்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இது எந்தெந்த திசையில் எவ்வளவு பரவி, எந்தெந்த ஸ்டேட்டில் எவ்வளோ பரவி இருக்குன்னு பார்க்கலாம். கிழக்கில் ஆலம் கீர்பூர் உத்தரப்பிரதேசம், மேற்குல சுர்காஜெண்டோர் பாகிஸ்தான் ஈராக் எல்லைகள், வடக்குல ஷார்டுக்கை ஆப்கானிஸ்தான், தெற்குல டைமாபாத் இது வந்து மகாராஷ்டிரத்துல இருக்கு. அது மட்டும் இல்லாம முக்கிய நகரங்கள் எங்கெல்லாம் பரவி இருக்கு, குஜராத், பாகிஸ்தான், ராஜஸ்தான், ஹரியானால பரவி இருக்கு. இது ஷார்ட்டா நான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியா சொல்லவா. இப்போ கிழக்குக்கு ஆலம் கீர்பூர், கீ ஞாபகம் வச்சுக்கோங்க, கீ ஆலம் கீர்பூர். மேற்குக்கு வந்து சுர்காஜெண்டோர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வடக்குக்கு ஷார்டுக்கை, வா இங்க ஷா, வாவோட ஷேப்ல இருக்கு இல்லையா அந்த ஷா, ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. தெற்குக்கு டைமதாபாத், இதை தைமதாபாத்தும் வச்சுக்கலாம், தை. ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு எண்டு வச்சு ஞாபகம் வச்சாதான் நமக்கு வந்து ஞாபகம் இருக்கும். இல்லாட்டி அப்படியே படிச்சா நம்ம சீக்கிரம் மறந்து போயிடுவோம். எந்தெந்த நகரங்கள்ல திட்டமிடப்பட்ட நகரங்கள் எங்கெங்கெல்லாம் இருந்துச்சுன்னா, ஹரப்பா வந்து பஞ்சாப்ல பாகிஸ்தான், மொஹஞ்சோதாரோ சிந்து பாகிஸ்தான், தோலாவீரா வந்து குஜராத் இந்தியா, காலிபங்கன் ராஜஸ்தான் இந்தியா, லோத்தல் குஜராத் இந்தியா, பானவாலி ஹரியானா இந்தியா, ராகிகர் ஹரியானா இந்தியா, சுர்கோட்டா குஜராத் இந்தியா. இங்க வந்து பானவாலி வந்து ராஜஸ்தான் போட்டிருக்கோம், ஆனா வந்து ஹரியானா தான். இதையும் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். மொத்தம் எத்தனை, ஹரப்பா, மொஹஞ்சோதாரோ, தோலாவீரா, காலிபங்கன், லோத்தல், பானவாலி, ராகிகர், சுர்கோட்டா, மொத்தம் எத்தனை இருக்கு, 8 பிளேஸ் இருக்கு. இதுல ஹரப்பா வந்து பஞ்சாப், மொஹஞ்சோதாரோ சிந்து, அது ஈஸியா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். குஜராத் வந்து 2 பிளேஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த குஜராத்ல இருக்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. குஜராத்ல ஃபர்ஸ்ட் தோலாவீரா குஜராத் இந்தியா, நெக்ஸ்ட் லோத்தல் குஜராத் இந்தியா, அடுத்து வந்து சுர்கோட்டா குஜராத் இந்தியா. மொத்தம் குஜராத்ல வந்து 3 பிளேஸ், தோலாவீரா, லோத்தல், சுர்கோட்டா. நெக்ஸ்ட் ஹரியானால 2 பிளேஸ், பானவாலி, ராகிகர். ராஜஸ்தான்ல ஒரு பிளேஸ் காலிபங்கன். ஸோ இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹரப்பா, மொஹஞ்சோதாரோ, குஜராத்தோட 3 பிளேஸ் தோலாவீரா, லோத்தல், அப்புறம் சுர்கோட்டா. ஹரியானால வந்து பானவாலி, ராகிகர், ராஜஸ்தான்ல வந்து காலிபங்கன். நெக்ஸ்ட் அவங்க சுடாத செற்கள் ரெண்டுமே வந்து செங்கற்களை பயன்படுத்தியிருக்காங்க. ஹரப்பா முதலில் கண்டுபிடிக்கப்பட்டதால் சிந்துவெளி நாகரிகம் ஹரப்பா நாகரிகம். ஃபர்ஸ்ட் எந்த நகரம் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா ஹரப்பா தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கப்பட்டது. அதனால சிந்துவெளி நாகரிகம்னாலுமே ஹரப்பா நாகரிகம் நம்ம சொல்லலாம். இவங்க என்னென்ன வேளாண்மை பயிர்த்தொழில் பண்ணாங்கன்னா, கோதுமை, பார்லி மற்றும் திணை வகைகள். இவங்க இரட்டை சாகுபடி முறையை பயன்படுத்தினாங்க. மாடுகள், செம்மறி ஆடு, வெள்ளை ஆடுகளை வந்து வளர்த்தாங்க. யானையை பத்தி தெரியும், ஆனா குதிரையை பத்தி தெரியாது. அவங்க வந்து ஒரு காளமாட்டை வளர்த்தாங்க, அது பேர் வந்து ஜெபு. இந்த காளமாட்டோட உருவம் அவங்களோட சிந்துவெளி முத்திரையில பொறிக்கப்பட்டுள்ளது. கருவிகள், ஆயுதங்கள், அவங்க யூஸ் பண்ண கருவிகள் வந்து பிளேடுகள், கத்திகள், செம்பு பொருட்கள், எலும்பு, தந்தத்தால் செய்யப்பட்ட கருவிகள். இந்த கருவிகள்லாம் எதுல செஞ்சாங்கன்னா, பிளேடு, கத்தி, செம்பு பொருட்கள், அப்புறம் எலும்பு, தந்தத்தால் வந்து இந்த கருவிகள்லாம் செய்யப்பட்டிருந்தது. இந்த கருவிகள் செய்ய அவங்க என்ன கல் யூஸ் பண்ணாங்கன்னா, சர்ட் என்ற சிலிக்கா கல் அவங்க யூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் செம்பால் செய்யப்பட்ட கருவிகளும் அவங்க பயன்படுத்தினாங்க. ஆனா இரும்போட பயன் அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால அவங்க அதுல எந்த விதமான கருவிகளும் அதுல அவங்க செய்யல. நெக்ஸ்ட் நடனமாடும் பென்சிலை வந்து மொஹஞ்சோதாரோவில் கண்டெடுக்கப்பட்டது. அது வந்து லாஸ்ட் ஒர்க்ஸ்னு ஒரு தொழில்நுட்ப முறையில மெழுகு அச்சுல அந்த உலோகத்தை வார்த்து அவங்க அதை செஞ்சிருக்காங்க. லாஸ்ட் வேக்ஸ் அந்த தொழில் முறையில இந்த பென்சிலை செய்யப்பட்டிருக்கு. ரோஹ்ரி சர்ட், இந்த ரோஹ்ரி என்ற இடம் வந்து பாகிஸ்தான்ல இருக்கு. இந்த சர்ட்ல தான் அவங்க என்ன பண்றாங்க, ஆயுதங்கள் செய்யும் ஒரு மூலப்பொருட்கள் பார்த்தோம் இல்லையா, கருவிகள் வந்து சர்ட் என்ற கல்ல செஞ்சிருக்காங்க. அந்த சர்ட் கல் எங்க இருக்குன்னா, பாகிஸ்தான் உள்ள ரோஹ்ரி என்ற இடத்துல தான் அங்க இருக்கு. அவங்களோட ஆடை அணிகலன்கள், அவங்க பருத்தி பட்டு ஆடைகளை அணிந்தனர். செம்மணிகள், மணில வந்து செம்மணி, ஒரு ரெட் கலர் மணியை வந்து யூஸ் பண்ணுவாங்க, அது பேர் வந்து கார்னிலியன், அதுதான் அணிகலன்கள் செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாம செம்பு, தங்கத்திலையும் அணிகலன் செஞ்சாங்க. கல்லாலையும், தந்தத்தாலையும், சங்காலையும் அணிகலன்கள் செஞ்சாங்க. ஸோ இதை பத்தி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன், நீங்க அங்க ஷார்ட்ஸ்ல போய் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வணிகம், அவங்க யாரோடலாம் வணிகம் பண்ணாங்கன்னா, ஹரப்பா வந்து மெசபடோமியர்களோட நெருங்கிய வணிக தொடர்பு கொண்டிருந்தனர். ஓமன், பஹ்ரைன், ஈரான் இங்கெல்லாம் வந்து அந்த அரபா மக்கள் வந்து வாணிகம் செய்ததுனால ஹரப்பா முத்திரைகள் வந்து இந்த இடங்கள்லாம் வந்து கிடைச்சிருக்கு.
நெக்ஸ்ட் அரபாவும் மெசபடோமியாவும் வாணிக தொடர்பு வச்சிருந்தாங்கன்ட்டு கியூனிஃபார்ம் ஆவணங்கள், அதாவது டாக்குமெண்ட் வந்து ஒரு குறிப்பு இருக்கு. என்னன்னா மெலுகா குறிப்பு. அந்த மெலுகான்றது சிந்து பகுதியை குறிக்கிறது. ஸோ இந்த கியூனிஃபார்ம் ஆவணங்கள் வந்து அரபாவும் மெசபடோமியாவும் அவங்க வந்து பிசினஸ் கம்யூனிகேஷன் வச்சிருந்தாங்கன்னு தெரிய வருது. எடைகளும் அளவுகளும், அவங்க கனசதுரமான செட்டு எடைகள், அங்க வந்து கனசதுரமான செட்டு எடைகள் வந்து கிடைத்துள்ளன ஹரப்பால. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் செட்டுன்றது ஒரு கல்லு. ஸோ அதனால இந்த எடைகள் கனசதுரமான எடைகள் செய்திருக்காங்க, அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. தராசுகள் வந்து செம்பு தட்டுக்களை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எடைகள் வந்து ஈரடிமான எண்முறை பைனரி. எடைகள் விகிதம் வந்து 1:2. பைனரினா 1, 2, 4, 8, 16, 32 இந்த மாதிரி போகும் அவங்களுடைய எடைகளின் விகிதம். முத்திரைகள் எழுத்துக்கள் சுமார் 5000 சிறு எழுத்து தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்க அந்த எழுத்துக்கள்லாம் வந்து இப்ப வரைக்கும் எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா 5000 சிறு எழுத்து தொகுதிகள் கிடைச்சிருக்கு. இந்த எழுத்துக்களை ஆராய்ச்சி பண்ணும்போது இது திராவிட எழுத்துக்கள் என உறுதியாக வந்து கூறுகின்றனர். சமயம் என்ன சமயத்தை பின்பற்றினாங்கன்னா இயற்கையை வணங்கினர், அப்புறம் அரச மரத்தை அவங்க வழிபட்டாங்க, பெண் தெய்வங்களை வழிபட்டாங்க, இறந்தவர்களை புதைக்கும் வழக்கம் அவங்க கிட்ட இருந்தது. இந்த அரபா நாகரிகத்தை 3ஆ பிரிக்கிறாங்க. ஒண்ணு தொடக்க அரபா, முதிர்ந்த அரபா, பிந்தைய அரபா. தொடக்க அரபா வந்து 3300 இருந்து 2600, முதிர்ந்த அரபா கிமு 2600 இருந்து 1900, பிந்தைய அரபா கிபு 1700 வரை. கிமு 1900 இருந்து தான் அவங்களோட இந்த நாகரிகம் வீழ்ச்சி பெற தொடங்கியது. எழுத்துக்களின் ஆய்வு. 5க்கும் குறைவான குறியீடுகள், இவங்க நிறைய குறியீடுகளை வச்சு அவங்க வந்து கம்யூனிகேஷன் பண்ணாங்க. அந்த 5க்கும் குறைவான குறியீடுகள் வந்து கிடைச்சிருக்கு. ரொசாட்டா கல்லில் காணப்பட்டது போல மும்மொழிகள் வந்து பயன்படுத்தவில்லை. எழுத்துக்கள் எப்படி யூஸ் பண்ணாங்கன்னா வலப்பக்கத்திலிருந்து இடப்பக்கம் வந்து யூஸ் பண்றாங்க. திராவிட மொழி குடும்பம் வரிசை. ஸோ இது வந்து ஒரு திராவிட மொழி குடும்ப வரிசையில பார்க்கும்போது இருக்குது. இதை வந்து யார் சொன்னான்னா யூரினோ ரொசோவ். இவர் தான் வந்து திராவிட மொழி குடும்ப வரிசையை போல இந்த ஹரப்பாவோட எழுத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொன்னாரு. இதோடைய மூல வேர்கள் வந்து தென்னிந்திய திராவிட மொழியை ஒத்திருக்கிறது. இதை யார் சொன்னான்னா ஐராவதம் மகாதேவன். நல்லா ஞாபகம் வச்சுங்க. திராவிட மொழி குடும்ப வரிசையை சொன்னது யூரினோ ரொசோவ், மூல வேர்கள் அப்படின்னு சொன்னது ஐராவதம் மகாதேவன். இதெல்லாம் நம்ம இவ்வளவு பாயிண்ட்ஸ் படிக்கும் போது நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆயிடும். ஸோ அதனால வரிசைனா யூரினோ ரொசோவ், மூல வேர்கள்னா ஐராவதம் மகாதேவன். நெக்ஸ்ட் மயிலாடுதுறையில் கண்டுபிடிக்கப்பட்ட கட்கோடாரின் குறியீடுகள் சிந்துவெளியின் குறியீடுகளை ஒத்திருக்கின்றன. ஸோ மயிலாடுதுறையில ஒரு கட்கோடாரி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல உள்ள குறியீடும் சிந்துவெளியில கண்டிருக்க குறியீடும் ஒரே சேமா இருக்குதுன்னு சொல்றாங்க. மே 2007 தமிழ்நாடு தொல்லியல் துறை பூம்புகாருக்கு அருகில் மேல பெருவெள்ளம் இடத்துல ஒரு பானையில் உள்ள ஒரு அம்பு குறியீடு வந்து எப்படி இருக்குன்னா மொஹஞ்சதாரோட குறியீடு போல உள்ளது. ஸோ இங்க வந்து மயிலாடுதுறையில ஒரு கட்கோடாரி எடுத்தாங்க, ஓகேவா, அதோட குறியீடு வந்து சிந்துவெளி குறியீடோட ஒத்திருக்கிறது. இங்க 2007 பூம்புகாருக்கு அருகில் மேல பள்ளம் இடத்துல ஒரு பானை எடுத்திருக்காங்க. அந்த பானையில் உள்ள குறியீடு வந்து மொஹஞ்சதாரோட குறியீடு போல உள்ளது. அங்க வந்து சிந்துவெளின்னு போடணும், இங்க வந்து மொஹஞ்சதாரோ போடணும். கன்ஃபியூஸ் ஆயிடும், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் சிந்துவெளி எழுத்துக்கள் குறியீடு திராவிட ஒற்றை குறிப்பு வேர்களுடன் ஒத்து போகிறது. இது யார் சொன்னா பர்போலா. இவர் ஒரு வரலாற்று ஆசிரியர். ஒற்றை குறிப்பு வேர்கள் சொன்னது பர்போலா, மூல வேர்கள் சொன்னது ஐராவத மகாதேவன், திராவிட மொழி குடும்பம் வரிசை சொன்னது யூரினோ ரொசோவ். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு அறிஞர்களும் என்னென்ன சொல்றாங்க அப்படின்ட்டு நம்ம கம்பேர் பண்ணி படிக்கணும். அப்ப இங்க ஒற்றை குறிப்பு வேர்கள் சொன்னது பர்போலா. ஸோ அவ்வளவுதான் 9th ஸ்டாண்டர்ட் உள்ள சிந்துவெளி நாகரிகம். இதுல நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி 6th படிச்சிருக்கோம். நம்ம இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை படிக்கும் போது நம்ம எல்லாம் 6th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் எந்தெந்த லெசன்ல எந்தெந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கோ அதெல்லாம் நம்ம கம்பைன் பண்ணி தான் படிக்க போறோம். இப்போ வரைக்கும் நம்ம 6th ஸ்டாண்டர்ட் அண்ட் 9th ஸ்டாண்டர்ட் சிந்துவெளி நாகரிகத்தை பத்தி படிச்சிருக்கோம். இதுல உள்ள ஹேண்ட் நோட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்க எப்பெல்லாம் படிக்கிறீங்களோ அப்பெல்லாம் ஒரு ரிவிஷன் மாதிரி நீங்க வந்து மெமரி பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த லெசனை அடுத்த வீடியோல பார்க்கலாம்.